இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, என்னால அம்மாவை இப்படி பார்க்க முடியலண்ணே. எல்லாமே நாங்க பண்ண தப்பால தானே. ஆமா, இப்ப இதெல்லாம் பேசுறதால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அண்ணே, அம்மா ரொம்ப பாவம் அண்ணே. இந்த வீட்டை விட்டு போனா அந்த கவலையிலேயே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணே. அண்ணே, நம்ம இந்த வீட்டை விட்டு போக வேண்டாண்ணே. ஆமாண்ணே, பஞ்சாயத்துல போய் திரும்ப பேசலாண்ணே. நம்ம வீட்டை கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லிடலாண்ணே. சொன்ன வார்த்தைய என்னால மாத்தி பேச முடியாது சிவா. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா புவனேஸ்வரி கோர்ட்டு கேஸ்னு போவா. நம்ம குடும்பத்துக்கு அந்த அவமானம்லாம் தேவையா? அண்ணே, அப்போ அம்மா தாங்கிக்க மாட்டாங்களே. புரியுது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லை. விடு, நான் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன். ஏங்க நானு அந்த மாயாவை ஃபாலோ பண்ணிட்டு போனேங்க. அவளும் சீனுவும் சேர்ந்து அந்த பத்திரம் எழுதுற ஆபீஸுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவ தேட ஆரம்பிச்சிட்டான். அங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாளா? ஆமாங்க, யார் எழுதுனாங்கன்னு கேட்டு 4 பேர் அட்ரஸ் வாங்கிட்டு போனாங்க. நானும் பின்னாடியே போனேன். எல்லார் வீட்டுக்கும் போய் விசாரிச்சாங்களா? ஆமாங்க, அதுல முத்துன்னு ஒரு ஆள் தான் உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்தாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கிட்ட போய் விசாரிச்சாங்க. அவ ஏதாவது சொன்னானா? இல்ல, அவன் எதுவுமே சொல்லீங்க. அவன் தனக்கு எதுவுமே தெரியாது, நான் எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. மாயா எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, ஆனா அந்த ஆளு அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. பரவாயில்லம்மா, நம்ம கொடுத்த காசு வேலை பார்க்குது. இதுக்கு மேல மாயாவுக்கு எந்த வழியும் இல்லை. ஆமாங்க, அந்த ரகுராமனோட குடும்பம் மொத்தமும் நாளைக்கு வெளியே வந்துடும். எந்த வீட்டுக்குள்ள நம்ம மருமகளா போறத தடுத்தாங்களோ அந்த வீட்டுக்குள்ள எல்லார் முன்னாடியும் போய் கால் மேல கால் போட்டு உட்காருவேன். அந்த ஜானகி கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன்னு திமிரா சொல்லுவேன். பெரியம்மா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? அத்தைக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு மாயா. என்ன சொல்றீங்க அத்தை? பாட்டுக்கு என்னாச்சு? வீட்டை விட்டு போறத நினைச்சு ரொம்ப கவலையில அப்படியே மயக்கமாயி பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாங்க. ஐயோ, என்ன பெரியம்மா சொல்றீங்க? அம்மாடி, டாக்டர் இப்பதான் வந்துட்டு போனாங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, பாத்துட்டு வந்துடுறோம். பாச்சினோ, அம்மா, பாட்டு எப்படி இருக்காங்க? இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தாங்கடா, இப்பதான் தூங்குனாங்க. பாத்துக்கோங்க. மாயா, அந்த பத்திரத்தை பத்தி ஏதோ விசாரிக்க போனியே, என்னாச்சு மாயா? ஏதாவது தெரிஞ்சுதா? பத்திரம் பதிவு பண்ண ஆளை விசாரிச்சோம் பெரியம்மா. புவனேஸ்வரி டாக்குமெண்ட்டை மாத்தி வச்சு ஏமாத்திருக்கான்னு நல்லா தெரியுது. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. நாளைக்கு வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. காலையில அந்த புவனேஸ்வரி வீட்டு சாவியை வாங்குறதுக்கு வந்துருவா. இதுக்கு மேல என்ன பண்றது? சீனு, அம்மாவை நினைச்சாதாண்டா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா வீட்டை விட்டு வர மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படி அழறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போகணும்? கண்டவங்க சொன்னா நம்ம போயிடணுமா? இது நம்ம வீடு மச்சான். நம்ம போக கூடாது மச்சான். ஆனது ஆகட்டும், நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் இல்லையா? ஏய், நம்மளை ஏமாத்தி இந்த வீட்டை வாங்க பாக்குறாங்கடி. நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்? நாமளும் கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். டேய் சீனு, வா, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நம்மளா அவங்களான்னு பாத்தறலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க?
கேஸ் போட்டா கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். அது எப்படி மாமா? அவங்க கிட்ட தானே பத்திரம் இருக்கு. நம்ம பக்கம் அவ்வளோ எதுவும் ஸ்ட்ராங்கா இல்லையே. அதுக்காக நம்ம வீட்டை நாம விட்டு கொடுக்க முடியுமா? மச்சான் சொல்றது கேளுங்க மச்சான், கோர்ட்டுக்கு போய் பாத்தரலாம். மச்சான் என்ன பேசுறீங்க நீங்க? பஞ்சாயத்துல நான் வீட்டை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். இப்போ பஞ்சாயத்தை மீறி நான் கோர்ட்டுக்கு போனா அது தப்பாயிடும். இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். நியாயம் அநியாயம்லாம் அவனுக்கு தெரியும். உண்மைதான் கடைசியில ஜெயிக்கும். அப்போ திரும்ப அந்த வீடு நம்ம கைக்கு வரும். மாயா, நான் தனா பேசுறேன். சொல்லு தனா. வீட்டு விஷயம் என்ன ஆச்சு? ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? இல்ல தனா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. மாயா, நாளை காலையில வேற வீட்டு சாவியை அந்த புவனேஸ்வரி கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்கல்ல? ஆமா கதிர், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதை தடுக்க எதுவுமே பண்ண முடியல. என்ன மாயா இது? அப்போ நம்ம வீட்டை அந்த புவனேஸ்வரி எடுத்துப்பாளா? எனக்கும் அதான் பயமா இருக்கு தனா. ஏதாவது பண்ணி தடுக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் கவலையில தான் இருக்காங்க. யாரும் இன்னும் சாப்பிட கூட இல்ல. பாட்டி பெரியம்மா எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் புவனேஸ்வரி இப்படி பண்ணிட்டா மாயா. அவ நம்ம ஃபேமிலிக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருந்தா. ஆனா சீனுவை வச்சு இப்படி லாக் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சீனு ரொம்ப பாவம். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வீடே கலை எழுந்து போயிடுச்சு. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போக போறோன்னு எல்லாரும் தூங்காம கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப கோபத்துல இருக்காரா? இல்ல தானா, பெரியப்பா யார் மேலயும் கோவப்படல. வீடு போனாலும் குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தா போதும்னு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவர் மனசுல ரொம்ப வருத்தம் இருக்கும். ஏதாச்சும் பண்ணி இதை நிறுத்த முடியாதா? தெரியல கதிர். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். இந்த நேரத்துல எல்லார் கூடயும் இருக்க முடியலன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு மாயா. நீ வருத்தப்படாத தானா. என்னைக்கும் நியாயம் தோக்காது.